friends, welcome to Bright Future channel. So இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து எங்கெங்க இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா எத்தனை காலேஜஸ் இருக்கு, எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு இன்டேக் எடுக்கிறாங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் லைன், அக்ரி லைன் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இன்டேக் பாத்தீங்கன்னா 50 சீட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அன்னை மெடிக்கல் காலேஜ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2024 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 இன்டேக் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா உங்களுக்கு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 1965 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜ்ல இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் 100 சீட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. 1966 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டலா இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா 200 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ESIC மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா KK நகர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2013 வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டல் இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா 150 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அரியலூர்ல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 150 சீட் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா உங்களுக்கு தர்மபுரியில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 2008 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா அந்த காலேஜ்ல இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் 100 சீட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஈரோடுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 1992 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா 100 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல்ல லொகேட் இருக்கு. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 150 சீட் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் கொடுத்திருக்காங்க. அடுத்தது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ESI ஹாஸ்பிட்டல், அதாவது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2016 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டோட்டல் இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா 100 சீட் கொடுத்திருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. 150 சீட் இன்டேக் கொடுத்திருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இந்த காலேஜ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டேக் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து நாமக்கல்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓமந்தூரால இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு ராமநாதபுரம்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சிவகங்கையில இருக்கக்கூடிய காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு நீலகிரிஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. திருவள்ளூர்ல லொகேட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தான் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் மோகன் குமரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க, சேலம்ல லொகேட் இருக்கு. அடுத்தது உங்களுக்கு கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர்ல லொகேட் இருக்கக்கூடிய காலேஜ், கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. KAP விஸ்வநாதன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் சென்னையில கொடுத்திருக்காங்க. அடுத்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ், ராஜ் முத்தையா மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. ஹேன்லி மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க இந்த லிஸ்ட்ல. அடுத்தது உங்களுக்கு திருவாரூர்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. தூத்துக்குடியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. திருநெல்வேலியில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.